Praise the Lord. ஜீவ வார்த்தை இயேசு லிவிங் வேர்ட் இந்த டெலிகாஸ்ட் மூலம் நாம் யாவரும் இணைந்து துதிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. உங்கள் ஊழியனாகிய நான் பாஸ்டர் ஜேம்ஸ் ஆலமன், சகோதரி ஜெனட் ஆலமன், பிள்ளைகள் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்காக எங்கள் ஜெபங்களில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அல்பா கிரேஸ் மிஷன் மூலம் நடக்கும் மகிமையான ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். அதன் மூலம் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அனுப்பும் ஜெப விண்ணப்பங்கள் இவைகள் யாவற்றிற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்பொழுதும் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு பாடலுக்கு பின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். இன்று தேவனுடைய பர்வதத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலுக்கு பின் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். எல்லாம் கேளுங்க. ஆண்டவரிடத்துல அபிஷேகம் தந்து வழி நடத்தும் மகிமை தேவனாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் வல்லமை தேவனாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் முச்செடி நடுவே தோன்றி நீர் மோசையை அழைத்து பேசினி. அந்த வல்லமையை தாரும். காலவெளியில் முச்செடி நக்கினி இறங்கட்டும். அழைத்து பேசினீர் எகிப்து தேசத்திற்கு ஒட்டி சென்றீரே. நிரப்போம், ஒவ்வொருவரையும் நிரப்போம். Fill everyone, anoint everyone, touch everyone. ஆயன் எல்லாம் கேளுங்க. அக்கினி இறங்கி வாரும். அக்கினி நெருப்பாய் வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும் மகிமை தேவனாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வல்லமை வல்லமை மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆவினால நிரப்பும். everyone மாபெரும் வல்ல ஆராதிப்போம் ஆராதிப்போம் அக்கரிப்போம். எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருப்போம். 9வது மாதம் நம்முடைய அபிஷேகம் 9 வரங்கள் 9 கனிகள் தொடட்டும், நிரப்பும். எழும்பட்டும் 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 அக்கினி பறக்கட்டும் பறக்கட்டும் நேசக்கோடி. எழும்பட்டாக்கினி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இப்பொழுது ஆராதித்துக் கொண்டு இருக்கிற அக்கினி இறங்கட்டும். பாயர் கோடி பறக்கட்டும். பரிசுத்த ஆவியால் இறங்கிடும் வல்லமை சுவின் நாமத்தில். பவர் இன் ஜீசஸ் நேம். பவர் பவர். அக்கினி நிரப்பும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொண்டே இருங்கள். சத்தானை ஜெயித்திடும் இந்த வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு நிரப்பி இந்த மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், வருகிற நாள் முழுவதும் கேளுங்க. வல்லமை 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 மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் மாபெரும் வல்லமை. பர்வதத்தின் ஆசீர்வாதங்கள். அதற்கு ஆதாரமாக முதலாவது சங்கீதம் 121 முதல் வசனத்தை வாசித்தால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up mine eyes unto the hills, from whence comes my help. தாவீது அவருடைய வாழ்வில்
ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவர் பழகியிருந்தார். ஆம், வேதத்தில் பர்வதம் என்பதற்கு மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலை, இந்த மலை என்பது வேதத்திலே சில அடையாளங்களை குறிக்கிறது. வேதம் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசுவும் மலையை பற்றி சொல்லும்போது மத்தேயு 5:14 மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து போகாது. அப்படி என்றால் தேவனுடைய ஜனங்கள் மலையின் அனுபவம், அப்படி என்றால் உயர்ந்த அனுபவம், ஆவிக்குரிய அனுபவத்தில் நல்ல உயர்ந்த அனுபவம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசிகள் சொன்னால் நல்ல ஜெபம் பண்ணுகிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தில் நல்ல உறுதியாக இருக்கிறவர்கள் எல்லாம் மலையின் அனுபவத்தில் இருக்கிறவர்கள். ஆகவே hill symbolizes God's presence. Hill symbolizes being refuge in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் போய் இருந்து அவரிடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை வாங்குறதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, மலை என்பது கீழே இருந்து மேலே ஏறணும், ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன்ஸ். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு உயர்ந்த அனுபவத்துக்குள்ள போகணும், நல்ல ஜபத்தில் வளரணும், வேதத்தில் வளரணும், ஊழியத்தில் நாம நல்ல வளரணும், ஊழியர்களோட நல்ல இணைந்து கர்த்தருக்காக நிற்கணும்ன்ற அந்த உயர்ந்த நிலை அநேகருக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உயர்ந்த மலையை நோக்கி பார்ப்பேன். மலைகளிலே அவன் எருசலேம், அந்த பட்டணம் மலையின் மேல்தான் இருந்தது, தாவீதனுடைய பட்டணம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வேதத்தில் முதலாவது மலையில் ஏறி ஆசீர்வாதத்தை பெற்றது ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 22:14 வாசிக்கிறோம். ஆபிரகாம் அங்கே மலைக்கு தன்னுடைய ஏக சுதனை மகனை பலியிடும்படி மலைக்கு செல்லுகிறார். நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த மலையின் அனுபவத்தை கொண்டு போனார்? அந்த மலையின் அனுபவத்திற்கு போவதற்கு காலையில ஆயத்தம் செய்ய வேண்டும், சேனம் கட்டணும், பலியை கையில் எடுக்கணும், ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எடுக்கணும், ஆண்டவரை போய் பார்க்கணும். அப்ப அந்த மலையின் அனுபவம் என்பது ஒரு விசுவாசிக்கு தேவனை காண வேண்டும், தேவனோடு பேசணும், ஜபிக்க போகணும், கர்த்தருக்கு போய் பலி செலுத்தணும் அப்படின்றத வாஞ்சை. ஆகவே வேதத்தில் உள்ள பக்தர்கள், அதாவது தீர்க்கதரிசிகள்லாம் மலையில தான் இருந்தாங்க. எலியா தீர்க்கதரிசி மலையில தான் இருந்தார். அங்கதான் போய் அந்த நாகமான் போய் குஷ்டரோகி சுகமடைந்தான். ராஜாக்கள் எல்லாம் மலையில இருந்த எலியாவும் எலிசாவையும் போய் பார்ப்பார்கள். அப்படி என்றால் தேவனோடு இருக்கிறவர்கள் மலையின் அனுபவத்தில் இருக்கிறார்கள், ஜபஜீவியத்தில் இருக்கிறவர்கள் மலையின் அனுபவத்தில் இருக்கிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு இணைந்து இருக்கிறவர்கள் மலையின் அனுபவத்தில் இருக்கிறார்கள். So the mountain experience is prayer life, being with the prophets of God, sacrifice, தேவனுக்கு நல்ல வழி செலுத்துகிறதுல மலையின் அனுபவத்தை குறிக்கிறது. ஆகவே ஆபிரகாம் அந்த மலையின் மேல் ஏறினான். தனியாக ஏறவில்லை, மகனோடு ஏறினான். வெறும் மகனோடு ஏறவில்லை, தன் வேலைக்காரர்களோடு ஏறினான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அவளை நிறுத்தினான். ஆபிரகாம் வெறும் மகனோடு வேலைக்காரரோடு மட்டுமல்ல, கையில் தகன பலி செலுத்துவதற்கான ஆயத்தத்தோடு சென்றார். அப்படின்னா ஆண்டவரோடு கனெக்ட் பண்ண விரும்புறவங்க ஒரு ஜெப ஆவியால் நிறைந்திருப்பார்கள், ஊழிய தாகத்தால் நிறைந்திருப்பார்கள், தீர்க்கதரிசிகள் மேல் அன்பினால் நிறைந்திருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் மலையின் அனுபவத்தில் உள்ளவர்கள். அப்ப அந்த மலையின் அனுபவத்திற்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமுக்கு மலையில கிடைத்த முதல் ஆசீர்வாதம் ப்ரொவிஷன். மகனை அவன் பலி செலுத்த நினைத்தான், ஆனால் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அவனுக்கு அந்த தேவை ஆச்சரியமாய் சந்தித்தார். அது மட்டுமல்ல, மலையின் அனுபவத்திற்கு சென்ற ஆபிரகாமுக்கு மகனை இழந்து விடவில்லை. இந்த மலையின் அனுபவத்தில் தேவனோடு இருக்கிறவங்க, ஜெபத்தில் இருக்கிறவங்க, வேதத்தில் நல்ல கர்த்தருக்காக நிற்கிறவங்க, வசனத்தை கேட்கிறவங்க, தீர்க்கதரிசிகளோடு இணைந்து இருக்கிறவங்க, அவர்கள் யாரும் எதையும் இழந்து விடவே மாட்டார்கள். ஆண்டவர் இழந்ததை திருப்ப தருவார், தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். ஆகவே தேவ பர்வதத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் நான் பார்க்கிறது, முதலாவது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், நம் தேவைகள் சந்திக்கப்படும்.
எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்ம மேல வந்துடுவோம், உயர்ந்தப்படுவோம். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை ஊற்றி சொல்லுங்க, மலையின் அனுபவம். ஜெபத்துல நல்லா இணைந்திருக்கணும், ஊழியர்களோடு இணைந்திருக்கணும், தீர்க்கதரிசிகளோடு இணைந்திருக்கணும், வசனத்துல நெருங்கி இருக்கணும். ஏன் இப்படி ஆன்லைன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து கொண்டிருக்கிறதுன்னா நம்ம மலையின் அனுபவத்துல வளர்வதுதான். ஆகவே இரண்டாவது மலையின் அனுபவத்தை கண்டவர் மோசே. யாத்திராகமம் 3:1 நான் மோசையை பத்தி நான் பார்க்கிறோம். மோசே அந்த மலையின் அனுபவத்துல அவரை கர்த்தர் கொண்டு போகிறார். அப்ப அந்த மலையின் அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ மோசே மீதியான் தேசத்தை சேர்ந்த மாமனாகிய எத்ரோவி நாடுகளை வைத்து கொண்டு தேவ பர்வதம் என்றிருக்கிறது. இந்த இடத்துல தமிழ்ல தேவ பர்வதம், ஆங்கிலத்துல ஹில் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. இப்போ மலைகள்லயும் தேவனுக்குரிய பர்வதம் இருக்குது, மேற பர்வதமும் இருக்குது. உலகத்துல பாருங்க, ஜனங்கள் அதனாலதான் மலையில போய் ஏதாவது தேடணும்னு சொல்லி எல்லா மலைக்கும் போறாங்க. சுகத்தை பார்க்கறதுக்கு மலைக்கு போவாங்க, மலைகளுக்கு ஓடுகிறாங்க. ஆனா நாம இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய ரீதியில நாம ஆண்டவரோடு மலையின் அனுபவத்துக்குள்ள நாம் போகலாம். மோசே அங்கே மலையில அங்க இருக்கிறார். மோசேனுடைய வாழ்வில் முதலாவது தேவ பர்வதத்துக்கு வந்து இங்க முச்செடி நடுவே தேவனுடைய தரிசனத்தை கண்டவர். பிறகு அதுக்கப்புறம் சீனாய் மலையில ஏறினது இந்த மோசே தான். 40 நாள் சீனாய் மலையில போய் தேவனோடு கூட இருந்து தேவனிடத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று, கட்டளை பெற்று, கற்பனைகளை பெற்று திரும்பி கீழே வந்ததுனால 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினான். செங்கடலை பிளந்தான், வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தான். ஆம், இப்ப இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய யாவரும் இந்த மலையின் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த செங்கடலையும் கடந்துருவீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தாண்டி போயிடுவோம். இந்த மலையின் அனுபவம் இருக்கிறவங்க வானத்திலிருந்து மன்னாவை பெற முடியும். அப்படின்னா ப்ரொவிஷன், உங்கள் வீட்டு தேவை, குடும்ப தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவையும் ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்துவார். இந்த மலையின் அனுபவத்தில் இருந்த மோசைக்கு தான் மேகஸ்தமும் அக்னிதமும் முன்னாலையும் போச்சு. அப்போ தேவனோடு இந்த மலையின் அனுபவத்தில் இருக்கிற, ஜெபிக்கிற, வேத வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிற, தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு கனெக்டடாக இருக்கிற, பலி செலுத்துகிற அந்த மலையின் அனுபவத்தில் உள்ளவர்கள், அவர்களை தேவன் பாதுகாப்பார், அவர்களை தேவன் வழி நடத்துவார். வானத்திலிருந்து அதிசயமா அற்புதங்களை செய்வார். வேலைக்கு போனா அற்புதம் நடக்கும், இன்றைக்கு போனா அற்புதம் நடக்கும், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தானா அற்புதம் நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போற வழியில அவர்களுக்கு மன்னா கிடைத்தது. அன்னைக்கு அவங்க போற வழியில நிறைய கிராமங்கள், ஊர்கள்லாம் இருந்தது, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனா மோசே கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கிடைத்தது. செங்கடல் வந்தா 2ஆ பிளக்கும், பார்வன் வந்து அவங்கள தொட முடியாது, அக்கினி முன்னாலும் பின்னாலும் இருக்கும். இதெல்லாம் யாருக்குடா? மலையின் அனுபவத்தில் கடந்து செல்கிறவர்களுக்கு தான். அதனாலதான் சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும்? எல்லாரும் மலையின் அனுபவத்தில் போக முடியும். இன்னைக்கு எல்லாரும் விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, எல்லா விசுவாசிகளும் ஒளிக்காரர்களோடு இருக்கிறவர்கள் அல்ல, எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசிகளை அறிந்தவர்கள் அல்ல, இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் வசனத்துல ரொம்ப வாஞ்சியுள்ளவர்கள் அல்ல. ஆனா அப்படிப்பட்டவர்கள் தான், வாஞ்சியுள்ளவர்கள், ஜபிக்கிறவர்கள் தான் மலையின் அனுபவம் தேவனோடு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்வில் வித்தியாசம் இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், ஆச்சரியமே அவங்களை கர்த்தர் நடத்துவார். அவங்க எப்பொழுதும் தேவனோடே இருப்பாங்க, தீர்க்கதரிசிகளோடே இருப்பாங்க, வசனத்தோடே இருப்பாங்க, ஜபத்தோட இணைஞ்சிருப்பாங்க. இப்பொழுது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது கேளுங்க. ஆண்டவரே, மோசே போல இந்த மலையின் அனுபவம், ஆபிரகாமை போல மலையின் அனுபவம், தாவீதை போல இந்த மலையின் அனுபவம் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னது போல இந்த மலையின் அனுபவத்தை எனக்கு தாரும். ஆகவே தேவ பர்வதத்தின் ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதன் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுகிறவனா இருந்தால், ஆவிக்கிற இதுல நாம் ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன்ஸ், கிளைம்பிங் த மவுண்ட், வர்ஷிப், ஆராதனை, ஜெபம், துதி, தேவனுடைய வார்த்தை, இவைகளெல்லாம் நாம் நெருங்கும் போது ஆண்டவரோடு கூட மலையின் அனுபவத்தில் ஏறுகிறோம் என்று அர்த்தம். ஆகவே தாவீது லுக் டு த ஹில்ஸ் அப்படிங்கிறார், மலையை நான் பார்க்கிறேன். ஆனா இயேசு மலையின் மேல் ஏறினார், ஜெபிப்பதற்கு மலையின் மேல் ஏறினார். ஆனால் ஆதியாகமம் 19:17 தூதர்கள் சொல்றாங்க, லோத்துவை பார்த்து மலைக்கு ஓடிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மலையின் அனுபவம் நிறைய இருக்குது. மலையை பார்க்கலாம், மலையில ஏறலாம், மலைக்கு ஓடி போலாம்.
அப்போ நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜபத்துக்கு ஓடணும்னு ஆசை இருக்குதா? வசனத்தை கேட்க ஆசை இருக்குதா? யூடியூப்ல தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி வரலாம். இன்னைக்கு பாஸ்ட் பேசுறாங்க, இதுல செய்தி வருது, இதை கேட்கணும், இந்த வசனத்தை கேட்டோன்னா நமக்குள்ள ஒரு ஆவல் வரணும். இப்படி மலையின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆம், தாவீது மலையின் மேல் அனுபவத்தை பெற்றிருந்ததை பார்த்தோம். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறதை பார்த்தோம். இரண்டாவது, ஆபிரகாம் மலையின் மேல் ஏறி சென்று தன் மகனை பலியிட்டு கர்த்தர் அவன் தேவையை சந்தித்து அங்கேயே வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை அனுப்பினார். மூன்றாவது, மோசே 1-3 அதிகாரத்தில் ஒரே அந்த தேவ பர்வதம் மட்டும் வந்து தேவனை சந்தித்தான். பிறகு மோசே யாத்திராமத்தில் 19 அதிகாரத்தில் சீனாய் மலையில் ஏறி தேவனோட வாசம் பண்ணினார். அந்த மோசையை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாக்கினார். நான்காவது, இயேசு லூக்கா 6:12-13, மத்தேயு 14:23, இன்னும் லூக்கா 9:28, இன்னும் அநேக வசனங்கள். இயேசு மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும்படி போனார். தனித்திருந்தார், பிதாவோடு இருந்தார். இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் பிக்னிக் போகணும், பார்க் போகணும், சுத்தணும், ஜாலியா இருக்கணும், நல்லது. அது ஆண்டவரோடு இருக்கணும், தேவனோடு உறவாடணும், ஜபத்துல இருக்கணும், வசனத்தை கேட்டுட்டு இருக்கணும், வேலை நேரம் போக மீதி நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் இருக்கணும், ஊழியர்களோடு இருக்கணும், தீர்க்கதரிசிகளோடு பேசிட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசை உள்ளவங்க தான் மலையின் அனுபவத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் அசெண்ட் இன்டு தி ஹில். இயேசு மலையின் மேல் ஏறி பிதாவோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ராமுழுவதும் பேசிதான் காலையில இருந்து 12 சீடர்களை செலக்ட் பண்ணார். ராமுழுவதும் ஜெபம் பண்ணிட்டு வந்தா பிசாசு ஓடிச்சு. நம்ம வாழ்க்கையில தேவனோடு இருந்த மலையின் அனுபவத்திலிருந்து அந்த உலகத்தில் இருந்த பிசாசி ஜெயிக்கலாம், செய்வன, மந்திரம், அந்த காரியம், இந்த காரியம், பயங்கரமான சாப வியாதி, இதுக்கெல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மலையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆகவே இயேசு மலையின் மேல் ஏறினார். ஒரு முறை இயேசு மலையின் அனுபவத்திற்கு சீஷர்களையும் கூட்டிட்டு போனார். டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட், மறுரூப மலைக்கு கொண்டு போய் அவர்களுக்கு அந்த அனுபவத்தை காண்பித்தார். ஆகவே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபம், ஆண்டவரே இந்த மலையின் அனுபவத்தை எனக்கு தார், உம்மோடு உறவாட, உம்மோடு பேச, ஜபத்தில் உம்மோடு இணைந்திருக்க, தீர்க்கதரிசிகளோடு இணைந்திருக்க, பலி செலுத்த, இப்படிப்பட்ட மலையின் அனுபவம். ஏதோ போய் ஒரு பாட்டை பாடி கோயில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோன்னா உடனே அந்த அனுபவம் வந்துடுது. வீட்டில் தனியாக இருந்து நல்லா ஆண்டவரோட ஜெபம் பண்ணி இந்த மாதிரி வசனங்களை நல்லா கேட்டு உட்கார்ந்து நல்ல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நல்லா கேட்டு கேட்டு அப்படியே ஆண்டவரோட நெருங்கி, இப்படி நாம் மலையின் அனுபவத்தை பெறும்போது நம்முடைய தேவைகளை சந்திப்பார், வழி நடத்துவார், செங்கடலுக்கு நம்மை பாதுகாப்பார், வானத்தின் மன்னாவால் போஷிப்பார், பார்வோனுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் யார் மலையின் மேல் ஏறுவான், சங்கீதம் 24:1. அடுத்து நாம் பார்க்கிறோம் எலியா மலையின் மேல் ஏறினது. 1 ராஜாக்கள் 18 எலியா கர்மேல் மலையில் ஏறி, நமக்கு தெரியும் 18:38 கர்மேல் மலையில் அக்கினி இறங்கினது. அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த மலையின் அனுபவத்தில் இருந்தார்கள். மலையின் அனுபவத்தில் ஆண்டவரோடு நெருங்கினார்கள். எப்பத்தாலும் உலகத்தையே பார்த்து வேலை வேலை பிள்ளைகள் அது இதுன்னு இதே பார்த்துட்டு இல்லாம பரலோக அனுபவம், ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அந்த ஆசை நமக்கு வரும்போது, தேவனோடு நாம் நெருங்கும் போது அந்த மலையின் அனுபவம். 1 ராஜாக்கள் 18:38 கர்மேல் அக்கினி இறங்கின உடனே அதோடு விடல எலியா. 42 மலையின் சிகரத்தில் ஏறினான் என்று he climbed up to the top of the hill. அது மட்டும் இல்லை, அதான் அந்த மலையின் அனுபவம் என்ன, அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். 7 முறை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். மலையின் அனுபவம் என்பது தொடர்ந்தியாக ஜபத்தில் காத்திருப்பது, ஜெபிக்கிற மக்களோடு கூட இருப்பது, ஜெபிக்கிற ஊழியரோடு இருப்பது. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு பாட்டு பாடுறதுல ஒன்றும் நடந்ததா? நான் ஜெபிக்கிற அனுபவம், ஜப ஜீவியம், வேத வசனத்தில் ஆழ்ந்து இருக்கிறது, ஜெபிக்கிற தீர்க்கதரிசிகளோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருப்பது, அவர்களோடு இணைந்து ஜெபிப்பது. அதனால்தான் நமக்கெல்லாம் அந்த நாட்களில் அந்த 40 ஆண்டு கால ஊழியத்தில் 12 விதமான ஜபங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உலகம் முழுவதும் அந்த ஜபங்கள் போனது. இன்றைக்கு அந்த ஜபங்களை பண்ணுகிற இடங்களெல்லாம் அற்புதம் நடக்குது. நம்ம எல்லா ஜபங்களையும் ஜபிக்காம இருக்க மாட்டோம், ஜபித்துக்கிட்டே இருப்போம். அந்த ஜபம் தான் வல்லமை கொண்டு வந்தது. ஆம், இந்த மலையின் அனுபவத்தை தேவன் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக.
இசைக்கேல் 28:14 தேவனுடைய பரிசுத்த பர்வதம் என்று இருக்கிறது. யோவேல் 3:17 பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் இருக்கிறது. சங்கீத 2 பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன் இருக்கிறது. அப்ப அந்த தேவ பர்வதத்தின் ஆசீர்வாதம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளா யாவரும் இந்த ஆண்டவரே தேவனுடைய பர்வதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிற இந்த பர்வதத்தின் அனுபவமாகிய ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை, தீர்க்கதரிசிகளோடு இணைந்து ஜெபிக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினால் என்னை நிரப்போம் என்று கேட்போம். ஆண்டவன் நம்மை நிச்சயம் இந்த பர்வதத்தின் ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே, இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை மூடட்டும் ஒரு குடும்பத்தில் பிரசன்னமே, தேவனின் தூய அக்கினி, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை மகிமை ஒவ்வொருவரையும் மூடும். பிரசன்னமே, இறங்கியே தேவ பிரசன்னமே, இறங்கியே ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனை, இப்பொழுது இந்த ஜீவ வார்த்தை இயேசு என்ற டெலிகாஸ்ட் மூலம் அடியனோடு இணைந்திருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமை போல மலையின் அனுபவம், இயேசுவை போல மலையின் அனுபவம், மோசே போல மலையின் ஜெபஜீவி அனுபவம், எலியாவை போல இந்த அனுபவத்தை எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்கு தாரும். சாத்தானை ஜெயிக்க, செங்கடலை கடக்க, அந்தகாரங்களை மேற்கொள்ள, அந்த மலையிலிருந்து அந்த மலையை வெள்ளம் நெருங்காதல்லவா, மலை என்பது மிக உயரமானதல்லவா, இந்த அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தாரும். இப்பொழுது எல்லா வாலி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன், கர்ப்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் இந்த நல்ல அனுபவத்தில் அவங்க நெருங்கட்டும். அன்றுவரை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த தெய்வ பர்வதத்தின் அனுபவத்தில் இவர்களை நீர் வழி நடத்தும். உடைய மகிமையினால் அவர்களை நிரப்போம், அற்புதம் செய்யும். உடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கூட, வேலையில கூட, இன்டர்வியூ எல்லாவற்றும் ஆளுகை இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட நாட்களில் வரும்போது இந்த நல்ல ஜபத்திலையும் துதியில் அவர்கள் இணைஞ்சிருக்கட்டும். தீர்க்கதரிசிகளோடு இணைந்திருக்கட்டும், ஊழியர்களோடு இணைந்திருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த அல்பா கிரேஸ், இந்த ஆண்டவரே, இந்த டெலிகாஸ்ட் மூலம் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற, இதை தாங்குகிற, இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால் உடைய தீர்க்கதரிசியாகிய ஊழியனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்கு மேல ரத்தத்தை தெளிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன், வாகனங்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன், பொருட்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, உடைய மகிமை, உடைய வல்லமை கூட இருப்பதாக நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் அப்படி நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபம் டெலிகாஸ்ட்
இப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சிறிது நேர இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எந்த குடும்பம் பிள்ளைகளுக்கு விரதம், எந்த வியாதியோ சாபமோ செய்வனையோ அந்தகாரமோ மந்திரங்களோ தந்திரங்களோ சூனியங்களோ பொல்லாத ஆவிகளோ ஒன்று தொடாதபடி இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற எங்களோடு இருந்து ஜெபிக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நான் வேலடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Protect them in Jesus' name. அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.